ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரிக்கெட் டாக்ஸ். இன்றைக்கி ஆர்ஆர் vs மும்பையோட ஹைலைட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி ஆர்ஆர் தான் டாஸ் வின் பண்ணிச்சு. டாஸ் வின் பண்ணி பவுலிங் எடுத்தாங்க. மும்பை அவங்களோட ஸ்டார்ட் நல்லா இருந்துச்சு. பவர் பிளே முடிவில் பார்த்திங்கன்னா 58க்கு 0 தான் போயிருந்துச்சு. அப்புறம் 20 ஓவர் முடிவில் 217க்கு 2 விக்கெட்டு. இதில் பேட்டிங் பார்த்திங்கன்னா ரிங்கிள்டன் ஒரு 61 ரன் அடிச்சிருந்தாப்படி, ரோஹித் 53 ரன் அடிச்சிருந்தாப்படி, அப்புறம் ஸ்கையும் ஹார்ட்ரிக் பாண்டியாவும் 48 ரன்னுக்கு நாட் அவுட்டில் இருந்தாங்க. அப்புறம் ஆர்ஆரோட பவுலிங் பார்த்தீங்கன்னா தெக்ஸானாவும் அப்புறம் ரியான் பராகும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஆர் 218க்காக அவங்களோட இன்னிங்ஸ் ஆரம்பித்தாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்க ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா ரன்னும் வந்துச்சு ப்ளஸ் விக்கெட்டும் வந்துச்சு. பவர் பிளே முடிவிலேயே 62க்கு 5 விக்கெட் போயிடுச்சு. அவங்களுக்கு 16 ஓவர் புள்ளி 1 பால் இருக்கும்போது அவங்க 117 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதில் பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா ஜோஃபர் ஆர்ச்சர் மட்டும் 30 ரன் அடிச்சிருந்தாங்க. மீதி பிளேயர்ஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 20க்கு கம்மியாக தான் ரன் அடிச்சிருந்தாங்க. அப்புறம் எம்ஐயோட பவுலிங் பார்த்தீங்கன்னா டெரன் போல்ட்டுமே அப்புறம் கரண் சர்மாவும் 3 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அப்புறம் பும்ரா பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. அப்புறம் இன்னைக்கு ஒரு மைல் ஸ்டோன் பார்த்தீங்கன்னா என்னன்னா, டெரன் போல்ட் 300 விக்கெட்ஸ் 2020 எடுத்திருக்காப்படி. அப்புறம் ஐபிஎல்லோட ஆரஞ்சு கேப் சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து சூரியகுமார் யாதவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்குது. அப்புறம் இதன் மூலமாக எம்ஐ பார்த்தீங்கன்னா 11க்கு 7ன்னு சொல்லி டேபிளில் நம்பர் 1 இடத்துல இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் எலிமினேட் ஆயிடுச்சு. இனி வர்ற மேட்சுகளில் அவங்க ஜெயிச்சாலும் அவங்க நல்லா முன்னேறி மேலே பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியாது. ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட் ஆஃப் ஐபிஎல். அப்புறம் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.